Hello students, exercise 3.18ல second subdivision பார்க்க போறோம்ப்பா. Find the values of a and b if the following polynomials are perfect square. First power check பண்ணிட்டு கரெக்ட் சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் டைரக்டா. 4ஓட perfect squareோட வேல்யூ என்ன 2. அப்போ 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் ஆயிருமா? அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். -12x³ + 37x ஸ்கொயர். இப்போ இதை டபுள் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 4x ஸ்கொயர். 4x ஸ்கொயரால் 12x³ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -3x கிடைக்கும். இந்த -3x ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணணும். -12x³ + 9x ஸ்கொயர். இப்போ சைன் கன்வர்ஷன் பண்ணோன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகும். இது கேன்சல் ஆயிரும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 28x² + bx + aன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4x² அப்படியே எழுதிக்கலாம். இது டபுள் பண்ணோன்னா -6x. இப்போ 28x² 4x² தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 7 + 7 + 7. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா 28x² -42x + 49. இது சைன் கன்வர்ஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் அப்படியே தான் இருக்கும். அதில் ஆல்ரெடி கொஷின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றதை அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இது 0 ஆயிரும். இப்போ இதில் இருந்து தான் நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கன்னா இங்கே எப்படி இருக்குது? bx + 42x = 0ன்னு a - 49 = 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ பியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணுறோன்னா பியை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு = -42x. x கேன்சல் ஆயிரும். அப்போ b = 42. a -49 இங்கிட்டு வரும்போது +49 ஆயிரும். அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ax⁴ + bx³ + 361x² + 220x + 100 இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஏபி வேல்யூ தான் ஃபைண்டே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டனால நம்ம எப்பயுமே ஹையஸ்ட் பவர் வச்சு எழுதுவோமா? டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். இது லோவஸ்ட் பவர்லேருந்து எழுத போகிறோம். அப்போ 100 தான் ஃபஸ்ட்டு வரும் இந்த டேர்மில். இப்போ இதிலேருந்து நம்ம டேரெக்டாக சம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 100ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 10. இப்போ 10 × 10 100. இப்போ இது மைனஸ் பண்ணோன்னா கேன்சல் ஆயிரும். 220x + 361x². இதை டபுள் பண்ணோன்னா 20 ஆகும். கேன்சல் பண்ணும்போது 220 20ஆல் கேன்சல் பண்ணும்போது 11x கிடைக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன? 220x + 121x² கிடைக்கும். அப்போ அதை கேன்சல் பண்ணலாமா? சைன் கன்வர்ஷன் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 042. பெரிய நம்பர் 361 அதனால ப்ளஸ்லேயே வச்சுக்கலாம். 240x² + bx³ + ax⁴. இந்த 20 இப்படி வச்சுட்டு இதை டபுள் பண்ணும்போது 22x. இப்போ 240 20ஆல் டிவைட் பண்ணும்போது 0 கேன்சல் ஆயிரும். +12x² 12x² கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 240x². ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 22 × 12 பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 264x³ + 12 × 12 144. இப்போ 144x⁴. இது சைன் கன்வர்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது ஆல்ரெடி கொஷினில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டனால எப்பயுமே 0 தான். இதில் இருந்தால் நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணணும். bx³ + 264x³ = 0. ax⁴ - 144x⁴ = 0. நம்ம b வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அதனால் bx³ இன்ட்ரெஸ்ட் 264x³ இந்த சைடு கொண்டு போயிடுறோம். x³ கேன்சல் ஆகிரும். இப்போ b = -264
a ஓட வேல்யூ a x power 4 is equal to 144 x power 4 x power 4 x power 4 cancel ஆயிரும். அப்போ a is equal to 144. இதை 22 into 12 பண்ணும்போது ப்ளஸ், அப்போ இந்த சைன் கன்வர்ஷன் பண்ணும்போது மைனஸ் ஆகும். bx cube மைனஸ், அப்போ இந்த சைடு வரும்போது ப்ளஸ். ஃபைனல் ஆன்சரும் b is equal to 264, a is equal to 140. ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் m and n ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு பவர் செக் பண்ணிட்டு பவர் கரெக்டாக இருக்குது, அதனால் டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதி சம் போட்டுடலாம். 36 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர். அப்போ 36x பவர் 4 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 60x கியூப் ப்ளஸ் 61x ஸ்கொயர். இப்போ இதை வந்து டபுள் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 12x ஸ்கொயர். 60யை 12ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 5x கிடைக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த ரெண்டு டேர்மையுமே 5xஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 60x கியூப் ப்ளஸ் 25x ஸ்கொயர். இது ரெண்டும் சைன் கன்வர்ஷன் பண்ணால் கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 36x ஸ்கொயர் மைனஸ் mx ப்ளஸ் என்னன்னு கிடைக்கும். இப்போ 12x ஸ்கொயர் மைனஸ் 10x. 36ஐ 12ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? ப்ளஸ் 3 கிடைக்கும். போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா மைனஸ் 30x ப்ளஸ் 9. இப்போ இதை சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது இது ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் அப்படியே தான் இருக்கும். இது வந்து கொஸ்டின்லேயே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டனால நம்ம 0ன்னு எடுத்து இப்போ n வேல்யூவோட ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இதை டேரெக்டாக எடுத்துடும் எப்படி கிடைக்கும்? மைனஸ் mx ப்ளஸ் 30x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ ஃபைன் பண்ணால் மைனஸ் mx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30x. எக்ஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 30. நெக்ஸ்ட்டு n மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0னா n இஸ் ஈக்குவல் டு 9. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x பவர் 4 மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர் ப்ளஸ் nx ப்ளஸ் 16. பவர் செக் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாக நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடலாமா? அப்போ x பவர் 4 சைன் கன்வர்ஷன் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் mx ஸ்கொயர். இதை டபுள் பண்ணும்போதுனா 2x ஸ்கொயர். 2ஆல் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 4x கிடைக்கும். எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? மைனஸ் 8x கியூபை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், ரிமைனிங் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இங்கே 4 இருக்கும். அதை தான் இங்கே நம்ம டேரெக்டாகவே மைண்ட் கால்குலேஷனில் போட்டிருக்கோம். அப்போ இந்த மைனஸ் 4x இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் 8x கியூப் ப்ளஸ் 16x ஸ்கொயர். சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணலாம். இதை டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதலாமா? m ரெண்டுலேயுமே காமனாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால m மைனஸ் 16x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் nx ப்ளஸ் 16. நெக்ஸ்ட்டு இந்த 2x ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிட்டு இதை டபுள் பண்ணும்போது 8x. இந்த 16 வந்து என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 4 into 4. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 16 வந்தால் தான் இது வந்து 0 ஆகி கேன்சல் ஆகும். அப்போ ப்ளஸ் 4ன்னு போட்டுடலாம். இப்போ ப்ளஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8x ஸ்கொயர் மைனஸ் 32x ப்ளஸ் 16. இப்போ சைன் கன்வர்ஷன் பண்ணோன்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இது 0 ஆயிரும். இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டோம்னா நம்ம டேரெக்டாக 0ன்னு எழுதிடலாம். இப்போ m அண்டு என்னோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். m மைனஸ் 16x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ m மைனஸ் 16x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ m மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 8னா இந்த m மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். இந்த 16 இந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 16 ஆயிரும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு 24 இஸ் ஈக்குவல் டு 24 ஃபைன் பண்ணிட்டோம். என்னுக்கு வந்து nx ப்ளஸ் 32x இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ ப்ளஸ் 32 இங்கிட்டு வரும் -32 ஆகும். இப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு n is equal to -32 ஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.